படுக்கையில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வர முக்கியமான காம்ப்ளிகேஷன் பெட்சோர், அதாவது படுக்கை புண். பெட்ரேட்டனாக இருக்கிற நியூரோ கண்டிஷன் பேஷண்ட் ஆர் அதர் கண்டிஷன் பேஷண்ட்டுக்கு கை கால் செயலிழந்திருக்கும். இன்னும் சில பேருக்கு சென்சேஷனும் லாஸில் இருக்கும். அப்படி இருக்கும்போது ரொம்ப சாதாரணமாக அவங்களுக்கு பெட்சோர் வந்துடும். தனக்கு புண் வந்திருக்குன்னு கூட அவங்களால உணர முடியாது. ஸ்டார்டிங்கில் இந்த பெட்சோர் பட்டக்கு ரீஜியன், இடுப்பு பகுதி, மூட்டு பகுதி, காஃப் மசில், ஹீல் ரீஜியன், இந்த பிளேசஸ்லாம் வரும். தென் நாள் போக போக உடம்புல நிறைய பிளேசஸில் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பெட்சோர் எப்படி வருதுன்னா, பேஷண்ட் யூஸ் பண்ணுற பெட் அண்ட் சேரோட குஷன் பேஷண்ட் ஸ்கின்னில் ப்ரொலாங்டு ப்ரெஷர் கொடுக்கறதுனால அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஏர் சர்க்குலேஷன் இல்லாமல் பெட்சோர் கிரியேட் ஆகும். இந்த பெட்சோரை எப்படி தடுக்கலாம்னா, எவ்ரி 3 hours பேஷண்ட் டேர்ன் பண்ணி வேறு பொசிஷனில் படுக்கணும், டே அண்ட் நைட். ஸ்கின் கூட க்ளோஸாக இருக்கிற போனி பார்ட்ஸில் பெட் ஆர் சேரோட குஷன் படாத மாதிரி படுக்க வைக்கணும், உட்கார வைக்கணும். எவ்ரி 3 hours டேர்ன் பண்ணி படுக்கும்போது ஸ்கின்னில் சுருக்கம் ஆறு டஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸ்கின் எப்போதும் ட்ரையாக தான் இருக்கணும். ஸ்கின் ரெட்டிஷாகவோ ஸ்வெல்லிங்காகவோ இருந்தால் இம்மிடியேட்டாக மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க. பேரலைஸ்டு லெக்ஸில் ஹாட் வாட்டர் அப்ளை பண்ணி துடைக்கக்கூடாது. பேஷண்ட் யூஸ் பண்ணுற பெட் அண்ட் சேரில் ஹாட் வாட்டர் பாட்டில் ஆர் ஸ்கின் டேமேஜ் பண்ணுற எந்த ஒரு ஆப்ஜெக்டும் வைக்கக்கூடாது. கேர்ஃபுல்லாக இருங்க, பெட்சோர் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுங்கள்.